நாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு குடும்பத்திலங்க, அதாவது தலசம் தலசம் கட்டக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ தலசம் தலசம் கலசம் கட்டியும் வாழ்வாங்களாமா. ஸோ தலசம் தலசம் ஏன் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தலசம் தலசம் கட்டும் போது குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும். அவங்களுடைய பரம்பரை நிலைகளை பார்த்து கணக்கெடுக்கணுங்க. தலசம் தலசம் கலசம் கட்டியும் வாழ்வாங்க. ஸோ தலசம் தலசம் வாழா நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு சில பரம்பரைகளுக்கு ஒத்து போகுங்க, ஒரு சில பரம்பரைகளுக்கு ஒத்து போகாதுங்க. அது உங்களுடைய முன்னோர்களை கணக்கெடுத்து பண்ணிக்கோணுங்க. அந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா பாலம் இல்லைங்க. கால தேசத்தின் அனுமானிக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நிர்ணயம் செய்ய வேண்டுங்க. உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த குழந்தை இருந்தால் அடுத்த குடும்பத்தில் இங்கே இருக்கக்கூடிய மூத்த பெண் பிள்ளைகளை நம்ம இந்த மாதிரி சொல்லுங்க. பெரும்பாலானவர்களுக்கு ஒரு குழந்தைகள் இருக்கும், தலைச்சன் குழந்தைகள், கடைக்குட்டிகள் என்றெல்லாம் இருக்காது. அப்படின்னாலும் மூத்த பெண் மூத்த பையன் இப்படித்தான் கல்யாணம் செய்து ஆக வேண்டுங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா?